இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு சுக்கா ஃப்ரை. இதில் சும்மா தாளித்து விட்டுட்டு நல்லா 5-6 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வதக்கி 2 வெங்காயம் கருவேப்பிலை, இதுக்கு மிளகாய் எதுவும் சேர்க்கலைங்க. சுக்கா ஃப்ரை, உருளைக்கிழங்கு சுக்கா ஃப்ரை தாளித்து விட்டுட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு சின்னதாக வதக்கிட்டு, நான் ஏற்கனவே ஊரில் வாங்கிட்டு வந்த மாமிஸ் பொடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, என்னுடைய லிங்கில் போய் பாருங்கள். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இது கிடச்சிது. 5 ரூபா பாக்கெட்டு, ஊருக்கு போனால் வாங்கிட்டு வருவோம். இது நல்லா இருக்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் இதில் அவசியம் இல்லை. சிக்கன் பொடி இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறலாம். சிக்கன் போட்டிருந்தாலும் போட்டுக்கிறலாம், முட்டை மசாலா பொடி போட்டிருந்தாலும் போட்டுக்கிறலாம். எந்த பொடியாக இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறலாம். வேறு எதுவும் தேவையே இல்லை. இங்கே பாருங்க, போட்டாச்சுங்க. போட்டுட்டு பாருங்கள், இந்த சின்ன சின்ன பீஸு உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்ன பீஸு வெட்டி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு அவ்வளோதாங்க. இதுவும் 5 நிமிஷம் ரெசிபி தாங்க. வெறும் ரசம் வச்சு பாசிப்பருப்பு துவையல் அரைச்சி இந்த உருளைக்கிழங்க பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க. ரசம், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சுக்கா, ஒரு துவையல், பாசிப்பருப்பு துவையல் இல்லைன்னா கடலப்பருப்பு துவையல், 2ல் ஏதாவது ஒரு துவையல் அரைச்சிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உருளைக்கிழங்கு சுக்கா ஃப்ரை ரெடி.